இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா விடுங்க மாமா, யாராவது பாத்திர போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க, கதவு பூட்டி தான் இருக்கு. என்ன மாமா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என் சந்தோஷத்துக்கு காரணமே நீதான். தப்பான ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அம்மாவை எப்படி கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்தேன். நம்ம குடும்பத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்க நந்தினி தான். செந்தில் கேஷா 1 கோடி ரூபாய் கொடுத்தது இல்லாம நகை வேற கொடுத்து இந்த மாதிரி செய்ய வச்சிருக்கா. பணம் நகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் செந்தில் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. எவ்வளவு பட்டாலும் அந்த நந்தினி அடங்கவே மாட்டேங்கிறாளே. அத்தைய ஜெயிலுக்கு அனுப்பணும் திட்டம் போட்ட நந்தினி இனி ஒரு நிமிஷம் கூட வெளியில இருக்க கூடாது மாமா. அவளை இப்பவே தூக்கி ஜெயில போடுங்க. செந்தில் கோர்ட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி தான். நந்தினி செய்ய சொல்லி தான் செஞ்சேன்னு சொன்னாலே போதும், அடுத்த நிமிஷமே நந்தினி ஜெயிலுக்கு போயிடுவா. செந்தில் கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிட்டு வரல. கண்டிப்பா சொல்லுவாரு. நான் உயிர் பயத்தை காமிச்சிட்டு தான் வந்திருக்கேன். எந்த பிரஸ் மீடியா இதெல்லாம் அம்மா மேல பழி போட்டுச்சோ அவங்க வாயாலே அம்மா நிரபராதி, அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல போகுது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீ தான். நீ கொடுத்த ஐடியா தான். நீ சரியான நேரத்தில் பெயில் ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்து அம்மாவை அரெஸ்ட் பண்றதுலேருந்து காப்பாத்திட்ட. இப்போ இந்த கேஸ்ல இருந்து அம்மா ரிலீஸ் ஆக போறதும் உன்னால தான். இந்த வீட்டோட மூத்த மருமகளா உன்னோட கடமையை சரியா செஞ்சிருக்க பொண்டாட்டி. என்ன கொஞ்சம் விடுதலை பண்றீங்களா மாமா? விடுதலை பண்ணிதான் ஆகணுமா? என்ன மாமா, யாராவது பாத்திர போறாங்க. அப்படியா? கண்டிப்பா விடணுமா? ஆமா மாமா. ம், சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். Proceed. Thank you, Your Honor. Your Honor, எனது கட்சிக்காரர் திருமதி ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி அவர்கள் புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபர். மேலும் அவர் பாராளுமன்றத்தில் மேலவை உறுப்பினராகவும் இருக்கிறார்.
எனது கட்சிக்காரர் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அவரது தொழில் போட்டியாளர்கள் சதி செய்து எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியின் பால் பவுடரில் கலப்படம் செய்திருக்கிறார்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கலப்படம் செய்யப்பட்ட அந்த பால் பவுடரை பயன்படுத்தியதனால 4 குழந்தைங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. பொதுமக்கள் ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி மேல கடும் கோவத்துல இருக்காங்க. கம்பெனி மீதும் அதன் உரிமையாளர் திருமதி ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சார்பாக புகார் அளிக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. ஆதாரங்களும் சாட்சிகளும் திருமதி ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரிக்கு எதிராக இருப்பதால் அவரை இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வைக்க எதிர்க்கட்சி சதி என கற்பனையை எடுத்துவிட்டுக் கொண்டிருக்கிறார் எதிர்த்தரப்பு லாயர். யுவர் ஆனர், நான் கற்பனையாக எதுவும் சொல்லவில்லை. என் கட்சிக்காரருக்கு எதிராக சதி நடந்திருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தகுந்த சாட்சிகள் என்னிடம் இருக்கிறது. சாட்சியா? சாட்சி இப்போது இங்கே இருக்கிறாரா? எஸ் யுவர் ஆனர், சாட்சி இங்குதான் இருக்கிறார். ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியின் டிஸ்ட்ரிபியூட்டர் மேனேஜர் செந்தில் தான் அதற்கு சாட்சி. செந்திலை தங்கள் முன்னால் விசாரிப்பதற்கு தங்களின் மேலான அனுமதியை கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். செந்தில் 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 நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். என்னவா வேலை பாக்குறீங்க? ஐ மீன் என்ன பதவியில இருக்கீங்க? டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா இருக்கேன். மிஸ்டர் செந்தில், நீங்க அந்த கம்பெனில எத்தனை வருஷமா டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா ஒர்க் பண்றீங்க? கடந்த 8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க கம்பெனில ஐ மீன் நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா ஒர்க் பண்ற கம்பெனியோட பால் பவுடர் சாப்பிட்ட 4 குழந்தைங்க மிக ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சார். குறிப்பிட்ட அந்த கரூர் மாவட்டத்துல பரமத்தியில விற்பனையான அந்த பால் பவுடர்ல மட்டும் கலப்படம் நடந்திருக்கு. அது எப்படி நடந்தது? இப்படி அமைதியா இருந்தா எப்படி மிஸ்டர் செந்தில்? சொல்லுங்க, பரமத்தியில விற்பனையான பால் பவுடர்ல மட்டும் எப்படி கலப்படம் நடந்துச்சு?